பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. தென்னகத்தில் ஆங்கிலேயர்கள் தங்களை வலுவாக்கிக் கொள்ள 3 கர்நாடக போர்களும் 4 மைசூர் போர்களும் உதவியிருந்தன என்பதை நீங்கள் சொன்னவற்றில் இருந்து புரிந்து கொண்டேன். அதே நேரத்தில் அப்போதிருந்த ஆங்கிலேய கவர்னர்களும் சிறப்பாக இந்த சூழ்நிலைகளை கையாண்டார்கள் என்று வரலாற்று புத்தகத்தில் படிக்கிறேன். அப்படித்தானா தாயே? அந்த சிறுவன் சிவா கேட்டபோது பாடப்புத்தக தகவல்கள் ஒரு மாணவனின் உள்ளத்தில் எந்தவிதமான பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். அவனிடம் பிளாசி போர் நடந்த 1757 அந்த 4 மைசூர் போர்களின் முடிவு வரை இருந்த 4 ஆங்கிலேய கவர்னர்கள், இந்த இடைப்பட்ட காலங்களில் அவர்கள் மூலம் இந்த மண்ணுக்கு என்ன விதமான விளைவுகள் ஏற்பட்டன, இதையெல்லாம் உனக்கு சொல்லுகிறேன் மகனே என்று சொல்லி அந்த 4 ஆளுநர்கள் குறித்து சொல்லத் தொடங்கினேன். 2 முறை வங்காளத்தின் கவர்னராக இருந்தவன் ராபர்ட் கிளைவ். ஒரு படை வீரனாக கிழக்கிந்திய கம்பெனியில் சேர்ந்து ஆற்காடு வீரன் எனும் பட்டம் வாங்கி துரோகங்களின் துணையுடன் வங்கத்து நவாப் சிராஜுத்தௌலாவை வென்று அப்படியே கவர்னராகவும் ஆகிவிட்டவன் கிளைவ். அவன் மனதில் அந்த படை வீரனுக்கு உரிய அடிப்படை உணர்வும் சிந்தனையும் தானே குடியிருக்கும். அவன் செயல்களும் அதையே உறுதிப்படுத்தின. 1765 வங்காளத்தில் இரட்டை ஆட்சி என்ற முறையை அறிமுகப்படுத்தினான் கிளைவ். அதன்படி வருவாய் தொடர்புள்ள திவானி அதிகாரத்தை ஆங்கிலேயர்கள் வைத்துக் கொண்டார்கள். இராணுவம், பாதுகாப்பு, காவல், ஆட்சி என நிசாம் அதிகாரத்தை வங்காள நவாப் வைத்துக் கொண்டான். அதாவது ஆங்கிலேயர்கள் தடையின்றி வரி வருவாய் பெற நவாப் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இதுதான் இந்த சூழ்ச்சி திறன் மிக்க கிளைவின் இரட்டை ஆட்சி முறை. இதுதான் வங்கத்தை பங்கம் செய்தது. வங்காளத்தில் அதிகாரமற்ற பொறுப்பையும் பொறுப்பற்ற அதிகாரத்தையும் என முரண்பட்ட இரட்டை நிர்வாகத்தை ஏற்படுத்தியது. இந்த இரட்டை ஆட்சி முறையால் வங்கத்தில் ஆட்சி சீர்குலைந்தது. வங்கத்தின் வாணிகம் நலிந்து போனது. அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறை அதிகரித்தது. சமுதாயத்தின் சமநிலை சரிந்தது. மக்களை பற்றி எவருமே சிந்திக்கவில்லை. வளமான வங்காளம் வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்தது. ராபர்ட் கிளைவுக்கு பிறகு 1772 வங்கத்தின் கவர்னரானான் வாரன் ஹேஸ்டிங்ஸ். உடனே கவர்னர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றான். அவனுக்கும் கம்பெனியின் வருவாயை பெருக்குவதே நோக்கமாக இருந்தது. அதற்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டான். கிளைவ் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறைக்கு முடிவு கட்டினான். தனது பாணியிலான வரி விதிப்பு முறையை மேற்கொண்டான். அதற்காக வங்கத்தின் கருவூலத்தை முர்ஷிதாபாதிலிருந்து கல்கத்தாவுக்கு மாற்றினான். இப்போது கல்கத்தா கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகார மையமாக மாறியது. வங்காள நவாபுக்கும் முகலாய பேரரசுக்கும் கம்பெனி கொடுத்து வந்த ஒப்பந்த தொகையை வெகுவாக குறைத்தான். சிறிது காலத்தில் அதனை அடியோடு நிறுத்தினான்.
தில்லி பேரரசுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மாவட்டங்களை அவத் நவாபிடம் மடைமாற்றினான். இராணுவத்தில் ஆட்களை குறைத்து வரி வசூலிக்க ஆள்பலத்தை அதிகப்படுத்தினான். 5 ஆண்டு குத்தகை திட்டம், சுங்கச்சாவடிகளை அமைப்பது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொருளியல் வழக்குகளை விசாரிக்க பொருளியல் நீதிமன்றங்களை அமைப்பது என வருவாய்க்கு என்ன வழியுண்டோ அனைத்தையும் செய்தான். ஆனாலும் வங்கம் இவனால் பலன் பெறவில்லை. கம்பெனியே வலுவடைந்தது. அடுத்து வந்தான் கார்ன்வாலிஸ். அவன் கொண்டு வந்ததுதான் நிலவரி திட்டம். அது எந்த விதமான பாதகங்களை ஏற்படுத்தியது தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.